ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு அதே மாதிரி மெயின் சிலபஸ் இந்த ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல புவி உலகம், ரெண்டாவது காலநிலைனா என்ன, வானிலைனா என்ன, மனித புவியியல்னா என்ன, சுற்றுச்சூழல் புவியியல்னா என்ன, அதே மாதிரி பிராந்திய புவியியல்னா என்ன, இந்திய புவியியல், தமிழ்நாடு புவியியல், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு. நம்ம அகாடமி சார்பா இந்த புவியியல் படத்துக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியா இருக்கு. டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா தகுதி தேர்வு முதன்மை பாடத்தால் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட் மட்டும் கான்டாக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பாஸ் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு, டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர், அதாவது பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, இந்த ரெண்டு எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட டெட் எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏற்கனவே டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2னா நீங்க பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தகுதி தேர்வு அதே மாதிரி மெயின் சிலபஸ் இந்த ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல நியமன தேர்வான புவியியல் பாடத்துக்கு, அதாவது பட்டாதாரி ஆசிரியர் புவியியல் பாடத்துக்கு நம்ம அகாடமி சார்பா பாத்தீங்கன்னா பொதிகை பேஜ் கான்டாக்ட் பண்றோம். இந்த பொதிகை பேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு புவியியல் சம்பந்தப்பட்ட எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு போட்டி போட போறாங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம டெட் பேப்பர் 2 பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நியமன தேர்வான இந்த புவியியல் பாடத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் நீங்க அப்டேட்டா இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புவியியல் பாடத்துல 150க்கு 109 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் பிடி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு படிக்கீங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுல தேர்ச்சி பெற முடியும். அப்போ இந்த நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் இருக்கு. ஒன்று தகுதி தேர்வு, ரெண்டாவது முதன்மை பாடத்தாள். அப்போ தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சா மட்டும் பத்தாது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பிஜி டெரிப் எக்ஸாம்ல தகுதி தேர்வுல கிட்டத்தட்ட 85,000 பேர் பார்த்தீங்கன்னா தகுதி பெறல. அப்படி இருக்கும்போது நீங்க தகுதி தேர்வுல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வேலிடேஷன் போகும். இது மஸ்ட். ஸோ தகுதி தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ மெயின்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பாடமோ, அதாவது நீங்க என்ன பாடமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அப்போ புவியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 அலகு அவைலபிளா இருக்கு. இந்த 10 அலகை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்றோம். அப்போ இதை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, ஒரு யூனிட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1 பொறுத்த மட்டும் புவி உலகம், ரெண்டாவது காலநிலைனா என்ன, வானிலைனா என்ன, மனித புவியியல்னா என்ன, சுற்றுச்சூழல் புவியியல்னா என்ன, அதே மாதிரி பிராந்திய புவியியல்னா என்ன, இந்திய புவியியல், தமிழ்நாடு புவியியல், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு. அப்போ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப் டாபிக் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி பார்த்துருக்காங்க, மேபி நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை இந்த வரக்கூடிய எக்ஸாமில் சரி பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த தப்பை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி
நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், பிஜிடிஆர்பிக்ஸ் படித்தேன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உள்ள வினாத்தாளை பொறுத்த மட்டும் ஈஸியெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கணும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த எக்ஸாம் டைமில் அந்த 3 ஹவரில் உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து சரியான விடையை உங்களால் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி என்கிட்ட புத்தகம் மட்டும் இருக்குது, நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் ஒருபோதும் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு படிக்கணும், ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்களால மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நியமன தேர்வான இந்த பட்டதாரி ஆசிரியர் புவியியல் பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பொதிகை பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பொதிகை பேஜில் முழுமையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை பாடத்தாளுக்கு வந்து புவியியல் பாட சம்பந்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல், அதாவது ப்ரீவியஸ் இயரில் எப்படி வினாக்கள் கேட்டாங்க, வரக்கூடிய தேர்வில் எப்படி வினாக்கள் கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டுருக கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதே மாதிரி பொறுத்துக கொஸ்டின் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 10ல் 11 நீங்கள் எப்போதுமே வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வானிலை டாப்பிக்லேருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க, தமிழ்நாடு புவியியல்லேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, தமிழ்நாடு அதாவது இந்திய புவியியல்லேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்குது. நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டேட்டா மட்டும் தெரியும், பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிய பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த புவியியல் படத்துக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது. டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தகுதி தேர்வு முதன்மை பாடத்தால் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட்டு மட்டும் கான்டாக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பாஸ் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டெஸ்ட் பேஜ். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜுக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டுமே இப்போ கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் அப்டேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோத்துக்கு இப்போ டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய பாடம் புவியியல் அப்படின்னா தமிழ் வழியில் படிக்க போகிறாங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியமாக அவைலபிளாக இருக்குது, இதையும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வேறு டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்குது. அதனால் உங்களுடைய பாடம் புவியியல் அப்படின்னா கூடிய விரைவில் இணைந்து நீங்களுமே வந்து இந்த பயிற்சியில் இணைந்து கொள்ளலாம். வேறு டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.